இந்த கோவிலை பத்தி எனக்கு அங்க ஒருத்தர் டீ கடையில சொன்னாங்க. அதனால இந்த கோவிலுக்கு வந்தேன். இந்த மாந்தோப்புல இருந்து வந்த போது நல்ல ஒரு வைப்ரேஷனா இருக்கு சாமி. இந்த ரொம்ப அமைதியா இருக்கு, மாந்தோப்பா இருக்கு, சுயம்பு லிங்கமா இருக்கு. பார்க்கும் போதே நம்ம மனசு சந்தோஷமா இருக்கு. இதோடைய வரலாறு கொஞ்சம் சொல்ல முடியுமா சாமி நீங்க? ஒரு அளவுக்கு தான் கோயில் 2000 வருடத்துக்கு முன்பு இருந்த கோயில். ரிஷிங்க முனிவர்கள் வாழ்ந்த இடம் இது. அதுக்கு முன்னாடி இந்த கோயில் நம்மளுக்கு என் கிணறுல வந்து தோன்றிய பிறகு தான் புத்துல இருந்து சுயம்பாந்தது ஃபுல்லா புத்துல மூடி தான் இந்த லிங்கம். நான் எடுக்க சொல்லியே சர்ப்பம் எல்லாம் இருந்தது உள்ள சர்ப்பெல்லாம் தேத்தி விட்டு போயிடுத்துங்க அது ஐயா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல ஸ்டார்டிங்லேயே எனக்கு சாமி எனக்கு எதுவும் தெரியாதனால அந்த பக்கம் சாமி கும்பிட்டேன் முதல்ல. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் கொஞ்சம் கிளீன் பண்ணி இந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் தான் கும்பிடணும் கும்பிட்டேன் ஐயா. அது முன்னாடி நான் சொல்றது நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கும்பிட்டு ஐயா இந்த கோயில். இது வந்து அந்த காலத்துல குபேரப்பட்டினம் சொன்னாங்க ஐயா. குபேரப்பட்டினம் அதாவது 108 லிங்கமும் சுத்தி இருக்கு ஐயா அந்த ஊர்ல. 108 லிங்கத்துக்கும் அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து தேர்ல வந்து வைப்பத்து போங்க ஐயா. அப்படிங்களா? அது கிடையாது. அங்க குளம் 108 குளம் 108 சிவலிங்கம் இருக்கும். இப்ப 13 லிங்கம் தான் மேலே மீதியெல்லாம் அடி பூமிக்கு அடியில் பஞ்சு போயிருக்கு. ஆனா ஒரு லிங்கமா ஒரு எடுத்து பிரதிஷ்டை பண்ணி தனித்தனியா ஒரு இடமும் கோயில் பெரிய ராஜகோபுரம் வந்து பெரிய கல்லு காட்டின கோயில் ஐயா. பெரிய கல் கிரிகல் கல் மாரி அந்த கல்லு காட்டினது ஐயா அந்த கோயில். அதாவது நாங்க சும்மா புத்து கலந்தோம். இது உள்ள வந்து நோண்ட ஒரு கல்லு குறிந்த கல்லு ஒரு அடுக்கு வந்து அது சுண்ணாம்பு பாடுறது அதுக்கு கல்ல கல் வந்து நோண்ட போய்க்கிட்டே கல் பேர் என்ன சொன்னீங்க? கிரிகல் கல்லுனாங்க. அதான் துரி கல்லுனாங்க. அதான் கிரிகல் கல். இந்த கிரிகல் கல் இதெல்லாம் சின்ன அதெல்லாம் செஞ்சு பாறையில கட்டுது கிரிகல் கல். அதனால அந்த கல் வந்து அப்படி எவ்வளவு ஆயத்துல இருந்து தெரியாது ஐயா. கோபுரி எவ்வளவு வஸ்திரமா இருந்தாலும் எவ்வளவு பேசியா தெரியாது ஐயா. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியிலிருந்து திருவள்ளூர் போற வழியில அரண்வாயில்னு ஒரு குப்பம். அந்த குப்பத்துல இறங்கி அதுக்கப்புறம் கொப்பூர் வரணும். கொப்பூர்ல இருந்து வந்து அங்க வரும்போது ஒரு நாகவல்லியம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள ஒரு மாந்தோப்பு இருக்கு. அந்த தோப்புக்குள்ள உள்ள வந்தீங்கன்னா இங்க காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. பட்டையெல்லாம் போட்டிருக்கீங்களா? மீசெல்லாம் வரைஞ்சிருக்கீங்க. அது எதுக்கு? ராஜா அலங்காரம் பண்ணிருக்கோம். ராஜா அலங்காரம்னா ராஜா கட்டுவாங்கல்ல. இப்போ நம்ம ராஜா போறாருல தேர்ல போக சொல்ல ராஜா கட்டுன்னு சொல்லுவாங்க. அது அந்த அலங்காரம் சிவனுக்கு பண்ணிக்கிறோம். அது ஒரு இது அபிஷேகம் பிரதோஷம் பண்ண சொல்ல அது பண்றது. அது இந்த நந்தி பார்த்தா தெரியும் பல வருடத்துக்கு முன்னாடி இந்த நந்தி. அதான் அந்த காலத்துல ரிஷி முனி வாழ்ந்த இடத்துல மண்ணு நந்தி ஐயா. அது மண்ணிலேயே ரெடி பண்ணி கட்டினது ஐயா. 108 லிங்கங்களையும் ஒரு ராஜா வந்து அவரே கையாலே பிரதிஷ்டை பண்ணி எவ்வளோ லிங்கங்கள் இந்த காடை சுத்தி லிங்கங்கள் தான் இருக்கு. 108 லிங்கங்கள் இருக்கு. அதுல இந்த நந்தி வந்து பூமி கீழே கிடைச்சது. இது மண் நந்தினா சிமெண்ட் இல்லாத மண்ணால் வரவைக்கப்பட்ட நந்தி. குபேரலிங்கம் வழிபட்ட இடம் ஐயாது. இந்த ஊரும் குபேரப்பட்டம் அந்த காலத்துல வச்சுக்கிறாங்க. சரிங்கய்யா. குபேரப்பட்டம்னா சுயம்பலிங்கம். அதாவது புத்து கடியில இருந்தது. இதுவும் புத்து கடியில மூடி இருந்தா இந்த ஐயா. புத்து ஒரு மண்ணுல இட்டா தெரிஞ்சது. அதுக்கு புத்து அடி பாகம் தனியா, இது 3 பாகம் ஒன்னா அந்த ஐயா தனித்தனியா வந்து அதை பிச்சு வச்சு நாங்க வழிபட்டு இப்போ. அந்த குபேரப்பட்டம் குபேரலிங்கம் இது. நீ நினைச்சது குபேர வழிபட்டம் தேவ வந்து ரிஷி முனி அந்த காலத்துல வரைகிறாங்களோ அந்த லிங்கம் இது. இப்ப இங்க வந்து இப்ப குபேரலிங்கன்றது திருவண்ணாமலையில வந்து ஒரு லிங்கம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து பொருளாதார பிரச்சனைகள் இருந்தா இங்க வந்து வழிபட்டா அந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தீருமாயா? ஒரு அளவுக்கு இப்ப தீர்த்து வைக்கிறாரு அவரு. நினைச்சது நடத்தி வைக்கிறாரு. சரிங்க. நீங்க ஆரம்ப காலகட்டத்துல நீங்க வந்து சிவன் கோயில் இல்லாததுக்கு முன்னாடி வேற பக்தரா எதனா இருந்தீங்களா? ஓரளவுக்கு அம்மன் கும்பிடையா. அம்மன் வந்து திடீர்னு தான் எனக்கு கனவுல தோன்றி, அதாவது எனக்கு கனவு வந்தது. ஸ்கூல் படிச்சா டூருக்கு போற மாதிரி நோண்ட சாமி வந்து மேல எடுத்து வைக்கிற மாதிரி. அப்படியா? அந்த மாதிரி கனவு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த புத்தா வந்து ஊஞ்சி நானா ஆரம்பிச்சிட்டேன் கும்பிடத்துக்கு. அதுக்கப்புறம் இதை கும்பிட்டோன்னே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அம்மன் அப்படியே தோண்டி அவங்கள வழிபாட்டேன் ருத்ரகாளினி. இந்த ஒரு
10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதா குரி மேடை வச்சு ஒரு ஆளுக்கு சொல்லியிருந்தீங்க குரி வாக்கு குறி சொல்லியிருந்தீங்க. ஆமா. அதுக்கப்புறம் அம்பாள் வந்து உங்க கனவுல வந்த பிறகு ஆமா ஐயாவை காமிச்சாங்க. ஆமா ஐயாவை காமிச்ச பிறகு நீங்க அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து பண்ணி ஃபுல்லா உரும் பொதுரை இது உரும் புத்து உரும் பொதுரை புதரா இருந்தது. ஒரு முள்ளு பொதுரை எல்லாம் பொதுரை இருக்கு ஃபுல்லாவே. சரி. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தான் கிளீன் பண்ணி இப்பதான் ஒரு செட்டா போட்டு வச்சுக்கிறியா. இப்ப உங்க நம்ம ஆலயத்துக்கு நம்ம கிராமத்துல இருந்து எல்லாம் வர்றாங்களா வந்து பூஜை? சிவராத்திரினா வருவாங்க ஐயா. பிரதேசத்துனா இப்பதான் சிவன் ஐயா குரூப் ஒரு பேரு தெரிய நிறைய வெளியிருந்தெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. சரி. ஏன்னா இவரு காசி விஸ்வநாதர் ருத்ர தாண்டவீஸ்வரர், அம்பாள் பேரு ருத்ரகாளி அம்மன். ருத்ரகாளி அம்மன். அதே மாதிரி காசி விஸ்வநாதர். ஐயா இப்போ இந்த இடத்துல சர்ப்பங்கள் நிறைய ஐயா கண்ணு காட்சி கொடுக்குதுங்களா? ஏன்னா இந்த இடம் வந்து வனம் இல்ல, அந்த வனத்தினால சர்ப்பங்கள் வந்து ஐயாவுக்கு வந்து காட்சி கொடுக்குங்களா? சர்ப்பம் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியா பாத்துனே இருக்கு. நம்ம வந்தாலும் நம்ம தியானம் பூஜை பண்ணாலும் அவருக்கு பூஜை நடந்துக்கினே நித்திய பூஜனை அவங்க வாய்ந்தவங்க ஜீவ சமாதிலாம் பூஜை நடத்திக்கிட்டே. இங்க ஜீவ சமாதி இருக்கா? ஆமா ஐயா இருக்குது ஐயா. இந்த 108 லிங்கத்துக்கு பிரஸ்ட பண்ண ஒரு ஜீவ சமாதியா இருக்கு இந்த இடத்துல இருக்கு. ஆமா இருக்குது. ஓகேங்க ஐயா. கொப்பூரை சுத்தி நிறைய சிவலிங்கங்கள் இருக்கு. அது வந்து இங்க நான் வர காலகட்டத்தில் இங்க நிறைய மரங்கள் இருந்தது. அப்போ வரும்போது அந்த லிங்கத்தை தான் பார்க்க வந்தேன் நான். அது திடீர்னு பார்த்தா இங்க ஒரு லிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்தை வந்து பார்க்கும்போது இப்ப திருமூலநாதன் ஈஸ்வரன் பார்க்கும்போது புதுமையா இருந்தது இந்த லிங்கம். இந்த லிங்கத்தையும் பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவா சாமியை கும்பிட்டுட்டு போறேன். சந்தோஷம்.